ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே சமரச முயற்சிகள் தொடரும் நிலையில் விரைவில் நல்ல செய்தி வரும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமகவில் உட்கட்சி பூசல் தொடரும் நிலையில் சென்னை அபிராமபுரத்தில் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நாட்டை முன்னேற்றுவதற்காக உழைக்கும் பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் நல்ல செய்திக்காக காத்திருப்பதாக கூறினார். நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும். அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம். விரைவில் வரும். ஆனால் இங்கிருந்து வருமா தோட்டத்திலிருந்து வருமானது தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. தொடர்ந்து பேசிய அவர் வயது என்பது வெறும் எண்தான் என்றும் அரசியலுக்கு வயது இல்லை என்றும் கூறினார். அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வயசு கிடையாது. கலைஞர் 94 வயசு வரைக்கும் 95 தெரியல, அவர் வயது கிடையாது. சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சராக இருந்தார் கலைஞர். அன்புமணி தன்னை சந்தித்த போது பேசிக் கொண்டது பற்றியெல்லாம் கூற முடியாது என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். சார், முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் வந்து தைலாபுரத்தில் சந்திச்சாரு. அப்ப என்ன பேசுனீங்க சார்? ஆடிட்டர் குருமூர்த்தியை தைலாபுரம் தோட்டத்திலும் சென்னையிலும் சந்தித்ததாக ராமதாஸ் கூறினார். மேலும் கூட்டணி குறித்து இப்போதைக்கு எதுவும் முடிவு செய்ய முடியாது என்றார். முகுந்தனுக்கு மீண்டும் கட்சியில் பொறுப்பு தரப்படுமா என்பது குறித்து தற்போது எதுவும் தெரிவிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையேயான மோதலை சரி செய்ய தொடர்ந்து முயற்சிகள் நடந்து வருகிறது. இந்த பிரச்சனையின் போது ராமதாஸை பின்னணியில் இருந்து சிலர் இயக்குவதாக அன்புமணி தரப்பினர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். மேலும் புதிய நபர்கள் கட்சிக்கு வருவதை அன்புமணி தடுப்பதாக விமர்சித்து ராமதாஸ் தரப்பினர் பதிவிட்டு வந்தனர். தற்போது சமரச முயற்சிகள் தீவிரமாகியுள்ள நிலையில் இருதரப்பிலும் விமர்சன பதிவுகளை நீக்க நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி பாமக நிர்வாகிகள் தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் இருந்து பதிவுகளை நீக்கி வருகின்றனர். அம்பத்தூர் ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணியப்பனிடம் கேட்கலாம். கண்ணியப்பன், தற்போதைய நிலவரம். சிவரஞ்சனி, திருவள்ளூர் மாவட்டத்தில் காலை முதலே கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மதியம் 2 மணிக்கு பிறகு மேகமூட்டத்துடன் கருமேகங்கள் சூழ்ந்து தற்போது மழை பெய்ய தொடங்கியது. மழை பெய்ய தொடங்கிய சிறிது நேரத்திலேயே மிகவும் அதிகமான சூறைக்காற்றுடன் கனமழை என்பது வெளுத்து வாங்கிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த திருமுல்லைவாயில், அயப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே மரக்கிளைகள் முறிந்து விழுந்தும் இரும்பு ஷீட்டுகளால் அமைக்கப்பட்ட தற்காலிக வீடுகள், கொட்டகைகள் எல்லாம் காற்றில் அடித்து சென்றிருக்கிறது. மேலும் இந்த பகுதி முழுவதுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 20 நிமிடத்திலேயே மிகவும் அதிகமான மழையுடன் காற்றும் வீசியதால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு என்பது நிலவுகிறது. சிவரஞ்சினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணியப்பன். ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம். பார்த்தசாரதி, அங்குள்ள நிலவரம். சிவரஞ்சனி, ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பல இடங்களில் பலத்த மழையானது காற்றுடன் பெய்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புதுவை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் காலையில் இருந்து வெயில் அதிக அளவு இருந்தது. இந்த நிலையில் பாலவாக்கம், லட்சுவாக்கம், தொம்பரம்பேடு, செங்கரை, சூளைமேனி வனப்பகுதிகளில் நிகழ்ந்த வெங்கல், ஆவாஜிப்பேட்டை, கல்பட்டு, மாலந்தூர் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தது. இதனால் அந்த பகுதியில் குளிர்ச்சியான சூழலும் மண்ணில் இந்த ஈரப்பதமும் தற்போது காணப்படுகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்தசாரதி. அதேபோல சென்னையில் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மழை பெய்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? விவரங்கள்.
கடந்த ஒரு வார காலமாக சுட்டெரித்த வந்த வெயிலானது சற்று இன்று தணிந்திருக்கிறது. மலைமேகங்கள் மாலை நேரத்தில் சூழ்ந்திருந்தாலும் சென்னையில் கடந்த ஒரு வார காலமாக மழை என்பது இல்லாமல் வறண்ட வானிலையே நிலவி இருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது ஒரு 3 மணி வாக்கில் கருமேகங்கள் சூழ்ந்து புறநகர் பகுதியான அம்பத்தூர், ஆவடி, அதே போல போரூர் இந்த பகுதியிலெல்லாம் மழை பெய்ய ஆரம்பித்தது. தற்போது அந்த மலைமேகங்கள் மெல்ல சென்னை நகர்பகுதியில் வந்திருக்கிறது. மழையின் அளவு பெரிதாக இல்லை என்றாலும் தற்போது ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவுவதும் இந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையில் இந்த மழையானது அமைந்திருக்கிறது. எதிர்பாராத ஒரு மழையாகத்தான் இந்த மழை இன்றைய தினத்தில் பொழிந்திருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி சென்னை நங்கப்பக்கம் வள்ளுவர் கோட்டம் பிரதான சிக்னல்ல இருந்து வரக்கூடிய காட்சியை ஒளிப்பதிவாளர் மாற்றி காட்டிக் கொண்டிருக்கிறார். பெரிய அளவுக்கு மழை இல்லை என்பதாலும் கூட இந்த மழையானது சற்று சென்னை வாசிகளுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு மழையாக இருக்கிறது. கடும் கோடை வெயிலை தாண்டியும் தற்போது சென்னையில் சுற்றிருக்கக்கூடிய சுற்றிருக்கக்கூடிய வெயில் இருந்த நேரத்தில் மழை தற்போது சென்னை வாசிகளுக்கு பெருமூச்சு கொடுக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ். அவசர பயணங்களுக்காக முன்பதிவு செய்யப்படும் தட்கல் டிக்கெட் பெரும்பாலும் கிடைக்காமல் போவதற்கான காரணங்கள் குறித்து ரயில்வே அமைச்சகம் மற்றும் IRCTC இணைந்து நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து வரைகலை மூலம் பார்க்கலாம். அவசர பயணங்களுக்காக புக் பண்ணப்படுற தட்கல் டிக்கெட் பயணிகளுக்கு கிடைக்காதது தொடர்பாக ரயில்வே அமைச்சகமும் IRCTCயும் இணைந்து ஒரு விசாரணையை நடத்தினாங்க. அதுல பல மோசடி விவரங்கள் வெளிவந்திருக்கு. அது தொடர்பான விவரங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தட்கல் நடைமுறைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அவசர பயணங்களுக்காக ஒரு நாள் முன்னதாக நம்ம டிக்கெட் புக்கிங் செய்கிற முறைதான் தட்கல். அந்த தட்கல் புக்கிங் அப்படிங்கிறது காலையில 10 மணிக்கு அதற்கான முன்பதிவுகள் என்பது தொடங்கும். அப்போதிலிருந்து நம்ம டிக்கெட்ஸை புக் பண்ணலாம். அனைத்து வகை ரயில்களிலும் 30 இருக்கைகள் அப்படிங்கிறது தட்கலுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும். ஒரு ஐடி மூலமா ஒருத்தர் 2 டிக்கெட்டுகள் மட்டும்தான் முன்பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறது தட்கலுடைய விதிகள். ஆனா தட்கல் டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனா ஏஜென்ட்டுகளுக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, முன்பதிவு தொடங்கின சில நொடிகள்ல எல்லா டிக்கெட்ஸும் காலி அப்படிங்கிற ஒரு விவரம் வருது. அது மட்டும் இல்லாம 90% பேருக்கு அந்த IRCTC இணையதளம் இயங்கவில்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. அதை தாண்டி பழைய முறையில் மாற்றங்கள் செய்தும் கூட IRCTCல இப்படி நிறைய டிராபிக் இருக்கு, எனவே அதுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லப்பட்டது. அப்படி மாற்றங்கள் செய்யப்பட்டும் கூட டிக்கெட் புக் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சோகமாக இருந்தது. ஆனா ஏஜென்ட்டுகள் கிட்ட போனா மட்டும் கூடுதல் கட்டணத்தோட அந்த டிக்கெட்டுகள் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு புகாராக இருந்தது. இது தொடர்பாகத்தான் IRCTCயும் ரயில்வே அமைச்சகமும் இணைந்து மிகப்பெரிய ஒரு விசாரணையை நடத்துறாங்க. அந்த விசாரணையின் மூலமாக தெரிய வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2.5 கோடி போலி IRCTC கணக்குகள் அப்படிங்கிறது கண்டறியப்பட்டு அந்த 2.5 கோடி கணக்குகளையும் முடக்கம் செய்திருக்கிறார்கள். சோ அடுத்ததான அந்த ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த IRCTC மூலமா போலி கணக்குகள்ல டிக்கெட் புக் பண்றதுக்கு சூப்பர் தட்கல் அப்படிங்கிற ஒரு சட்டவிரோதமான மென்பொருளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மென்பொருள் பயன்பாடு மட்டும் இல்லாம ஒரு டிராபிக் கிரியேட் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 6800 போலி டொமைன்கள் மூலமாக அந்த டிராபிக் பண்ணதையும் கூட சைபர் கிரைம் என்பது கண்டறிந்து அதை எல்லாத்தையும் பேன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த விவகாரத்தில் அடுத்ததாக எடுக்க போகிற நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே வேலிடேட் ஆயிருக்கக்கூடிய 20 லட்சம் IRCTC கணக்குகளை ரீவேலிடேஷன் மறு மதிப்பீடு செய்வதற்காகவும் IRCTCயினுடைய இணையதளத்தில் இன்னும் பல மேம்படுத்தப்பட்ட வசதிகளை உருவாக்க போவதாகவும் IRCTC நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. எனவே தட்கல் புக்கிங் முறையில் நடைபெறக்கூடிய மோசடிகளை களைவதற்கான முயற்சிகளை ரொம்ப வேகமா IRCTC எடுத்துட்டு வராங்க.